நீங்கள் அடுத்ததாக பயிற்சி செய்ய வேண்டியது மை ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழாகும். உங்களுடைய குடும்பத்தை பற்றிய தரவுகளை உங்களுடைய குழுக்களில் உள்ள அங்கத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு பயிற்சி பெறுகின்ற ஒரு செயல்பாடு இதுவாகும். நாங்கள் ஆங்கிலத்தை நன்றாக பேச வேண்டுமானால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். If we want to speak good English, then we have to practice. The consistency is very important and the practice is more important. தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது, தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் ஆங்கிலத்தை சிறப்பாக பேசுவதற்கு எங்களால் இயலுமாக மாறக்கூடும். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் அல்லது இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளப்பின் மூலம் உங்களுடைய ஆங்கிலம் பேசுகின்ற திறமையை மேம்படுத்துவதற்கு நாங்கள் இங்கே உங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக 5வது ஆக்டிவிட்டியாக அல்லது 5வது செயற்பாடாக இங்கே அமைவது மை ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் பேசுவதாகும். அதாவது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பத்தை பற்றி எங்களுடைய குழுக்களில் இருக்கின்ற மற்ற அங்கத்தினர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடு தான் இது. நாங்கள் ஒரு மொழியை பேசும் பொழுது சரளமாக மிகவும் இலகுவான முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இலகுவான தலைப்புகளுக்கு கீழே நாங்கள் ஆங்கிலத்தை பேசும் பொழுது எங்களுக்கு நல்ல முறையில் இலகுவாக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு மிக எளிய தலைப்புகளின் மூலம் இந்த ஆங்கில அறிவை ஊட்டிக்கொண்டு வருகின்றோம். மை ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழ் நான் இங்கே ஒரு உதாரணத்தின் மூலம் எவ்வாறு நாங்கள் பேச வேண்டும் என்பதை விளங்கப்படுத்த போகின்றேன். அதை நீங்கள் நன்றாக கேட்டு வாசித்து புரிந்து கொண்டு உங்களுடைய உரைநடையில் நீங்கள் பேச்சு பயிற்சியை நீங்கள் உங்களுடைய அங்கத்தினர்களோடு சேர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகள், இப்படி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றிய தரவுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது டாக்கிங் அபவுட் யோர் ஃபேமிலி இன் இங்கிலீஷ். உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஆங்கிலத்தில் நீங்கள் உரையாடுங்கள் அல்லது தரவுகளை தெரிவியுங்கள் என்ற தலைப்பின் கீழே இங்கே தரப்பட்டிருக்கிறது. உதாரணம் பார்ப்போம். There are 5 people in my family. என்னுடைய குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். I have 2 brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். A sister and my parents of course. அதாவது I have 2 brothers, a sister and my parents of course. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் அத்துடன் என்னுடைய பெற்றோர்களையும் கொண்டது தான் என்னுடைய குடும்பம். There are 4 people in my family. அல்லது நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். There are 4 people in my family. என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். My wife, my 2 children and myself. என்னுடைய மனைவி, என்னுடைய 2 குழந்தைகள், அத்தோடு என்னையும் சேர்த்து மொத்தமாக 4 பேர். I have 2 brothers and 1 sister. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது I just have 1 sister. எனக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது I am the only child. நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தால் I am the only child என்று குறிப்பிடலாம். நான் தான் என்னுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளை என்று கூட நீங்கள் குறிப்பிடலாம். I have 2 elder brothers and 1 elder sister. எனக்கு 2 அண்ணாமார்களும் ஒரு அக்காவும் இருக்கிறார்கள். அல்லது நீங்கள் இப்படி கூறலாம். I am the youngest in my family. நான் தான் என்னுடைய குடும்பத்தின் கடைக்குட்டி. youngest என்றால் கடைக்குட்டி. I am the youngest in my family. நான் தான் என்னுடைய குடும்பத்தில் கடைக்குட்டி பிள்ளை என்று நீங்கள் சொல்லலாம்.
மை பிரதர் இஸ் எல்டர் தேன் மீ. என்னுடைய சகோதரன் என்னை விட மூத்தவன். மை சிஸ்டர் இஸ் 2 years எல்டர் தேன் மீ. என்னுடைய சகோதரி என்னை விட 2 வயது மூத்தவள். மை பிரதர் இஸ் 2 years younger தேன் மீ. என்னுடைய சகோதரன் 2 வயது என்னை விட இளையவர் என்றும் நீங்கள் சொல்லலாம். மை சிஸ்டர் இஸ் younger தேன் மீ. என்னுடைய சகோதரி என்னை விட வயது குறைந்தவள் அல்லது இளையவள் என்று நீங்கள் கூறலாம். அல்லது நீங்கள் இப்படியும் கூறலாம், ஐ ஆம் த மிடில் சைல்டு. அதாவது நடுவில் பிறந்த பிள்ளை, இரண்டாவதாக பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அதனை ஐ ஆம் த மிடில் சைல்டு என்று கூறலாம். அடுத்ததாக, மை பிரதர் இஸ் கனிஷ்க. என்னுடைய சகோதரனின் பெயர் கனிஷ்க. ஹீ இஸ் 25 years old. அவருக்கு 25 வயது. ஹீ இஸ் ஃபினிஷிங் யூனிவர்சிட்டி திஸ் இயர். இந்த வருடம் அவர் பல்கலைக்கழகத்தை முடித்து கொள்ள இருக்கிறார் அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை இந்த வருடம் அவர் நிறைவு செய்ய இருக்கிறார். மை சிஸ்டர் இஸ் மத்தீஷா. என்னுடைய சகோதரியின் பேர் மத்தீஷா. ஷீ இஸ் 18 years old. அவளுக்கு 18 வயது. ஷீ இஸ் சிட்டிங் ஃபார் தி AL எக்ஸாம் திஸ் இயர். அவள் இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கிறாள். மை எல்டர் பிரதர் இஸ் ஜெஹான். என்னுடைய அண்ணாவுடைய பெயர் ஜெஹான். ஹீ இஸ் 27 years old. ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் SLT. அவருக்கு 27 வயது. அவர் ஸ்ரீலங்கா டெலிகாமில் வேலை செய்கிறார் அல்லது ஹீ இஸ் அ பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு வியாபாரியாக இருந்தால் ஹீ இஸ் அ பிஸ்னஸ்மேன் என்று நீங்கள் சொல்லலாம். அடுத்தது, மை வைஃப் இஸ் நிமேஷா. என்னுடைய மனைவி பேர் நிமேஷா. ஷீ இஸ் 32 years old அண்ட் ஷீ இஸ் அ டீச்சர். அவளுக்கு 32 வயதாகிறது. அவள் ஒரு ஆசிரியையாக பணிபுரிகிறாள். We have 2 children. எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். A daughter and a son. ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். A son is in grade 7. என்னுடைய மகன் 7ஆம் ஆண்டில் படிக்கின்றார். And my daughter is in grade 2. என்னுடைய மகள் 2ஆம் ஆண்டில் கல்வி பயில்கிறாள். They are studying at கிரில்லவல சென்ட்ரல் காலேஜ். அவர்கள் கிரில்லவல மத்திய கல்லூரியில் கல்வி பயில்கிறார்கள். We have a newborn son. உங்களுக்கு புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருந்தது என்று சொன்னால் நீங்கள் we have a newborn son. எங்களுக்கு புதிதாக ஒரு மகன் பிறந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். My wife is expecting a second child. உங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அதனை நீங்கள் my wife is expecting a second child. என்னுடைய மனைவி 2வது குழந்தையை கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது my son is in grade 3 and daughter is in primary school என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ என்னுடைய மகன் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்கின்றான். என்னுடைய மகள் பிரைமரி பாடசாலையில் கல்வி கற்கின்றாள் என்று கூட நீங்கள் உங்களுடைய மகனை பற்றி மகளை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக, டாக்கிங் அபவுட் யோர் ரிலேஷன்ஷிப் வித் யோர் ஃபேமிலி. அதாவது உங்களுடைய குடும்பத்துடன் உங்களுக்கு இருக்கின்ற உறவு முறை பற்றி நீங்கள் பேசலாம். ஐம் வெரி க்ளோஸ் டு மை ஃபேமிலி. நான் என்னுடைய குடும்பத்தோடு மிகவும் தொடர்புடைய ஒரு நபர். ஐ see my elder brother once a week. என்னுடைய மூத்த சகோதரனை நான் ஒரு கிழமைக்கு ஒருக்கா சந்திப்பேன். we play cricket together. நாங்கள் இருவரும் இணைந்து கிரிக்கெட் விளையாடுவோம். we meet together every weekend. நாங்கள் ஒவ்வொரு வார இறுதியிலும் சந்திப்போம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். I try to spend much time with my kids. நான் பெரும்பாலாக என்னுடைய ஓய்வு பொழுதுகை என்னுடைய பிள்ளைகளோடு கழிப்பதை விரும்புகிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். I didn't see my elder brother so often because he lives overseas. நான் என்னுடைய மூத்த சகோதரனை அடிக்கடி பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் அவர் கடல் கடந்து வெளிநாட்டில் வசிக்கிறார். I come from a big family. நான் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன்.
I am the fifth child. நான் 5வது குழந்தை. I have 3 brothers and 1 sister. எனக்கு 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். We are very close to each other. நாங்கள் ஒருவரோடொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் அல்லது நெருக்கமான உறவு முறையை கொண்டிருக்கிறோம். அல்லது நீங்கள் இவ்வாறு கூறலாம், We have been married for 3 years. எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன. I don't have children. இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்காவிடில் I don't have children என்று கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது we don't have children. எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கவில்லை என்று சொல்லலாம். I don't have kids yet. இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை என்றும் நீங்கள் சொல்லலாம். I don't see my family often because I live in Japan. என்னுடைய குடும்பத்தினரை அடிக்கடி என்னால் போய் பார்க்க முடியாது, ஏனென்றால் நான் ஜப்பான் என்னும் நகரத்தில் வசிக்கிறேன். But I speak to them regularly. ஆனால் நான் அவர்களோடு தவறாமல் ஒழுங்காக கதைத்து கொண்டிருக்கிறேன். We all get together once a year. நாங்கள் அனைவரும் வருடத்துக்கு ஒரு முறை ஒன்றாக கூடுவதை பழக்கமாக கொண்டிருக்கிறோம். We all live near each other. அல்லது நீங்கள் பக்கத்து இடங்களில் வசிக்கும் ஒரு குடும்பமாக இருந்தால் we all live near each other. நாங்கள் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் தான் வசிக்கிறோம் என்று கூட சொல்லலாம். She lives near us. அவள் எங்களுக்கு மிக அருகில் வசிக்கிறாள். I see my parents quite often. நான் என்னுடைய பெற்றோரை அடிக்கடி போய் பார்ப்பேன். அல்லது I see my brothers and sisters very often. நான் என்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் அடிக்கடி போய் பார்ப்பேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். இவ்வாறு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றிய தரவுகளை உங்களுடைய குழுவில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உதாரணத்தை ஒரு எடுகோலாக எடுத்துக்கொண்டு இதில் நான் உங்களுக்கு கற்பித்து கொடுத்த இந்த உதாரணத்தை கொண்டு உங்களுடைய உரைநடையில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி உங்கள் குழுக்களில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணத்தை அப்படியே பின்பற்றாமல், அந்த வார்த்தைகளையே நீங்கள் பாவிக்காமல், யூஸ் பண்ணாமல், உங்களுடைய சொந்த வாக்கியங்களையும் சொந்த சொற்களையும் பயன்படுத்தி உங்களுடைய ஆங்கிலம் பேசுகின்ற அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் நான் உங்களுக்கு இங்கே கற்பிக்கின்ற பாடம். நன்றி.